ஹாய். நெறையா பேத்துக்கு அவங்க குழந்தை வந்து 4 டூ 5 இயர்ஸ் ஏஜ் ரேஞ்ச்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து தெரப்பி குடுக்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் வந்து வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோவ நான் எடுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் வந்து 2 டூ 3 இயர் ஓல்ட் ரேஞ்ச்ல வந்து குழந்தைங்களால வந்து உட்காரவே முடியாது. அவங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸா தான் வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி 3 டூ 4 இயர்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆச்சும் வந்து குழந்தைங்க வந்து உட்கார்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் நம்ம டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா, நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப வந்து 4 டூ 5 இயர்ஸ் ஆகும்போது, இன்னும் நெறையா நேரம் வந்து குழந்தைங்க வந்து உட்காரணும். இப்ப நம்ம ஒரு தெரப்பி செஷன் ஃபுல்லுமே வந்து 45 மினிட்ஸ் செஷன்னா, 45 மினிட்ஸ் செஷனும் வந்து உட்கார்ந்திருக்கிற அளவுக்கு வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து வந்திருக்கும். அப்பதான் வந்து ஸ்கூல்ல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்து இந்த ரொம்ப நேரம் உட்காரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப 3 டூ 4 இயர்ஸ்ல ப்ளே ஸ்கூல்ல வந்து இருப்பாங்க. ஸோ அதுல வந்து அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கணும், கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்படிங்கிற மாரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா வந்து இன்னும் எல்கேஜி, யுகேஜி அந்த மாரி போடும்போது நெறையா சிட்டிங் ஆக்டிவிட்டீஸ், ரைட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி நெறையா வரும். அப்ப ரொம்ப நேரம் வந்து குழந்தைங்க உட்கார்ந்திருக்கிற அளவுக்கு வந்து வரும். ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு அந்த சிட்டிங் டாலரன்ஸ் இல்ல அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த அகாடமிக்ல வந்து நெறையா ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாரி நெறைய டீச்சர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து கொஞ்ச நேரம் தான் உட்கார்றாங்க. கொஞ்ச நேரம் தான் வந்து அட்டென்ஷன் குடுக்குறாங்க. அப்புறமா வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, வந்து நீங்க உடனே வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டையோ, பிஹேவியர் தெரபிஸ்ட்டையோ வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கணும். அப்ப அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் சென்சரி இஷ்யூஸ் இருக்கா? இல்ல பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கா? அப்படிங்கிறத பார்த்து வந்து அதுக்கு தகுந்த மாரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து குடுப்பாங்க. இப்ப வீட்ல வந்து நம்ம என்ன மாரி பண்ணலான்னா வந்து குழந்தைங்கள நம்ம கார்னர்ல வந்து டேபிள் அ நம்ம கார்னர்ல வந்து ஒரு டேபிள் வச்சு, சேர் வச்சு நம்ம லாக் பண்ற மாரி வந்து உட்கார வச்சுக்கணும். உட்கார வச்சு நெறைய ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு புடிச்ச டாய்ஸோ, இல்ல ஸ்நாக்ஸோ அந்த மாரி குடுத்துட்டு, "இங்க பாருங்கோ இந்த ஆக்டிவிட்டி நீ முடிச்சீன்னா, நான் இந்த டாய்ஸ் தருவேன், இந்த ஸ்நாக்ஸ் தருவேன்." அந்த மாரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி, கிளாப் பண்ணி, அ ஹை ஃபை குடுக்குறது, இல்ல வந்து கிச் கிச் பண்றது, அந்த மாரி நெறையா என்கரேஜ் பண்ண பண்ண வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததா வந்து நம்ம குழந்தைங்க வந்து இப்ப 3 டூ 4 இயர்ஸ் ரேஞ்ச்லயே வந்து நெறைய பிரிட்டன் ப்ளே ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பிரிட்டன் ப்ளே ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது வந்து இந்த டாக்டர் செட், கிச்சன் செட் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதையே வந்து நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். நெறையா கார் பார்க்கிங் செட்டு அந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரிட்டன் ப்ளே ஆக்டிவிட்டீஸ் வந்து குடுக்கும்போது வந்து நம்ம இப்ப 4 டூ 5 இயர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கான்வர்சேஷன் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ற மாரி வந்து சொல்லுவோம். இப்ப ப்ரீவியஸா 3 டூ 4 இயர்ஸ்ல வந்து ஒரு நம்ம அந்த பிரிட்டன் ப்ளே பண்ணும்போது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வார்த்தையா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு டாபிக் வந்து இனிஷியேட் பண்ணணும், மெயின்டெயின் பண்ணணும், டாபிக்க வந்து ஃபினிஷ் பண்ணணும். அந்த மாரி வந்து நம்ம லென்த்தா வந்து பேசுறதுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும். இப்ப டாக்டர் செட்னா வந்து அ ஸ்டெத்தஸ்கோப் மாட்டிட்டு வந்து, "ஹலோ உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு வந்து கேட்கறது. உங்களுக்கு வயிறு வலிக்குதா? தலை வலிக்குதா? கை வலிக்குதா? அந்த மாரி நெறைய கேள்வி கேட்டு, அவங்க அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு டாக்டராவே வந்து அவங்க வந்து அ பிரிட்டண்ட் பண்ணிட்டு வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நெறைய கான்வர்சேஷன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒரு பேஷண்ட் வந்தா எப்படி வந்து பேச ஆரம்பிக்கணும்? நம்ம எப்படி கான்வர்சேஷன் வந்து கொண்டு போகணும்? எப்படி வந்து முடிக்கணும்? ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்போ வயிறு ரொம்ப வலிக்குதா? நம்ம வந்து அப்ப வந்து ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடுறது. மருந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எழுதி தர்றது. அந்த மாரிலாம் வந்து நெறையா அ வொக்காபுலரீஸ் வந்து கான்வர்சேஷனா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி நெறையா வந்து நம்ம கேம்ஸ்லாமும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஸோ கேம்ஸ் வந்து கேம்ஸ்லாம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் வந்து விளையாடலாம். ஸ்னேக் அண்ட் லேடருக்கு பதிலா வந்து ஸ்னேக் நம்ம வேண்டாம் அப்படின்னு நெனச்சோம்னா வந்து ஸ்லைட் அண்ட் லேடர் அப்படின்ட்டு வந்து கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாரி வந்து நம்ம விளையாட வைக்கலாம். ஸோ இதுல வந்து நெறையா ரூல்ஸ் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அது மாரி ரொம்ப நேரம் வந்து குழந்தைங்க வந்து விளையாடணும். ஸோ அந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ற வரைக்கும் வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாரி நம்ம வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அத வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட காக்னிஷன் லெவலும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். லூடோ விளையாட சொல்லலாம். கார்ட் கேம்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். யூனோ கார்ட் கேம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ யூனோ கார்ட் கேம்ஸ்லயும் நெறையா வந்து ரூல்ஸ்லாம் வந்து இருக்கும்.
கலர் மேட்ச் பண்ண சொல்றது, நம்பர் மேட்ச் பண்ண சொல்றது, ஸ்கிப் கார்டு ரூல்ஸ் இருக்குது, வைல்ட் கார்டு ரூல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி புதுசு புதுசா நம்ம வந்து ரூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து குழந்தைங்களுக்கு வந்து செய்ய வைக்கலாம். ஸோ இது விளையாடும்போது குழந்தைங்களுக்கு டர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸும் வந்து வரும். வெயிட் பண்ணணும். இப்போ இது வந்து அம்மாவோட டர்னு, அடுத்து வந்து அப்பாவோட டர்ன், அடுத்து அண்ணாவோட டர்ன், அப்புறம் தான் நம்ம டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்படி விளையாடும்போது நம்ம வந்து பிளேஃபுல்லாக வந்து நம்ம மிஸ்டேக் கூட வந்து பண்ணலாம். இப்போ வந்து அடுத்த டர்ன் வந்து அம்மாவோட டர்ன்னா அம்மாவுக்கு பதிலாக அப்பா வந்து டைஸ் ஒட்டும்போது உடனே குழந்தைங்க வந்து நோ, இது வந்து அம்மா டர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகும். ப்ரீவியஸ் 3 to 4 இயரில் வந்து குழந்தைங்க வந்து நிறைய vocabularies வந்து கற்றுருப்பாங்க. இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸு, நவுன்ஸு, அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் அது எல்லாமே நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே வந்து நல்லா நிறையா வந்து சென்டென்சஸ் ஃபார்மேஷன்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து கிராமட்டிக்கலாக வந்து இருக்காது. ஸோ அப்போ கிராமட்டிக்கலாக இல்லைங்கும்போது நம்ம வந்து மெயினாக 2 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்களோட லாங்குவேஜை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து எக்ஸ்டென்ஷன் டெக்னிக்ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷனுங்கிறது என்னென்னா, இப்போ வந்து குழந்தைங்க வந்து டாகு பௌ பௌ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஓ டாக் வந்து கத்துது, டாக் கேட் மியாவ் சொல்லுது, அந்த மாதிரி வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். கிராமட்டிக்கலாக வந்து நம்ம அந்த சென்டென்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பேன்ஷன் டெக்னிக்ல வந்து குழந்தைங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனோடு நம்ம வந்து 2 இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணணும். வந்து குழந்தைங்க வந்து ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து, ஓ ரெட் கலர் ட்ரெயின் வேகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணி வந்து சொல்லி தரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நிறையா சென்டென்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அடுத்ததாக வந்து கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறது. நம்ம நிறையா வந்து நரேஷன் மாதிரி நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறையா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு, இதில் வந்து அண்ணா என்ன பண்ணுறாங்க, இது யாரு, அந்த மாதிரி நிறையா வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். இல்லைன்னா வந்து சிம்பிளாக வந்து ஆப்ஜெக்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸு இல்லைன்னா வந்து பீப்புளோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அதுலேருந்து வந்து கேட்கலாம். இது என்ன, இது யாரு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண வைக்கலாம். QT ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பியில் வந்து குழந்தையோட லெவல் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அதில் இருக்கிற ஸ்பீச் தெரப்பிஸ்ட், ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், பிஹேவியர் தெரப்பிஸ்ட் எல்லாரும் வந்து அவங்களோட லெவல் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து குழந்தைங்க வந்து அடுத்த நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் வந்து ஒர்க் பண்ணுறனால வந்து குழந்தைங்க அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே மாதிரி வந்து ஆன்லைன் தெரப்பியில் வந்து பேரண்ட்ஸ் வந்து கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்போம். எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து லைக் பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைங்க கூட 24 ஹவர்ஸும் கூட இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ராக்டிஸ் வந்து 24 ஹவர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். மூலமாக வந்து நிறையா பேர் வந்து எங்கிட்ட வர தெரப்பிக்கு வர பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறையா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறையா பிள்ளைங்க வந்து நார்மல் ஸ்கூலுக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஸ்டக்காகி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. அது மாதிரி வந்து என்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் எவ்ரி டியூஸ்டே அது வந்து வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.